தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஜீவா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அவர் அந்த வீடியோவில் எவ்வளோ எமோஷ்னலாக வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவர் வந்து பிளாஸ்ட்டு அப்படின்ற ஒரு கேப்ஷனை ஆட் பண்ணி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் பதிவிட்டிருக்காரு. ஸோ டிவிக்கே வந்து ஆல்மோஸ்ட் 111 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணி முன்னிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஜீவா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு விஷ் பண்ணுற விதமாக வந்து அவரோட வீட்டில் மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா விசில் அடிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாருக்கும் தம்ஸ் அப் காமிச்சு அதுக்கப்புறம் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி பேக்ரவுண்டில் டிவிகேவோட சாங்கை வந்து ப்ளே பண்ணி அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து விஷஸ் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து கடைசியாக அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கண்ணை துடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு எமோஷ்னலாக வந்து அந்த விக்டரியை வந்து அவர் வந்து ரிசீவ் பண்ணி டிவிகே அண்ட் தென் டிவிகே தலைவர் தளபதி விஜய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷஸ் தெரிவிச்சிருக்காரு. கடைசியாக லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் விக்டரி நம்ம பக்கம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, விச் மீன்ஸ் தாவேக்கா. ஸோ அதை நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் விஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு திஷா வந்து நேராக வீட்டுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அஜய் பாலாஜி வந்து ஒரு பதிவு வந்து எக்ஸில் பதிவிட்டிருக்காரு. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துலாம். வாவ், திஸ் இஸ் ஹிஸ்டாரிக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ், ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மார்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடிங்கில் இருக்கிறத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து புதிய ஒரு டீம் வந்து புதிய ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது. அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் விஜய் சார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு த பீப்புள் ஆஃப் அவர் வண்டர்ஃபுல் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அர்ச்சனா கல்பாத்தி இப்போது அவங்களோட எக்ஸில் ஒரு பதிவிட்டிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் நோ வேர்ட்ஸ் நீடட் மை கோட், ஹார்ட் இஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தளபதியை வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோவும் வந்து அவங்க 2 பேர் இருக்கிறத வந்து ஷேர் பண்ணி அவங்களோட லைக் அந்த விஷஸையும் அண்ட் தென் அவங்களோட ஃபீலிங்ஸையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க இதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் இஸ் ஃபுல், அதாவது மன நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் நிறைய சைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். லைக் அவர் வந்து தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து TN07CM 2026 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் போடு சாங் வந்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சாங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்னம் இதுதான் அப்படின்ற மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாங் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கவே அவங்க வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மோகன் ராஜா, எஸ், வேலாயுதம் படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேலாயுதம் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் சாரோட முகத்தை வந்து மக்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக லைக் யார் அந்த வேலாயுதம் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட சப்போர்ட் இவருக்கு கிடைக்கும் அப்படின்றத அந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த படத்தில் அந்த பர்டிகுலர் ஃப்ரேமை வந்து ஷேர் பண்ணி இது ரீல் இல்லை ரியல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பஞ்ச் டைலாக் தளபதி சொல்கிற மாதிரி இது ரீல் இல்லை ரியல் அப்படின்ற மாதிரி விஜய் நான் வந்து டேக் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் விட்டுருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர் வந்து அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கோலை வந்து செட் பண்ணிட்டு அதுக்காக உழைச்சிருக்காரு விஜய் சார் அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ரவி மோகன் அந்த வரிசையில் என்னென்னலாம் சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அவரோட லாஸ்ட் மீட்டில் ஒரு விஷயம் வந்து சொன்னதாகவும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். விஜய்னா பவர் கேன் கிவன் பட் ரெஸ்பெக்ட் இஸ் earned and you are blessed with both அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ விக்டரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இட் இஸ் அ ரெவல்யூஷன் சீல்டு வித் ட்ரஸ்ட், வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ நா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மீட்டில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணப்போ ஒரு விஷயம் தளபதி வந்து ரவி மோகனுக்கு சொன்னதாக வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. யுவர் வேர்ட்ஸ் ஃப்ரம் அவர் லாஸ்ட் மீட்டிங் எ ஃபியூ டேஸ் அகோ, வரி பண்ணாதப்பா நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி வாஸ் த டே யூ வான் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோ ஹெட்னா த ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி லீனிங் யுவர் வே, அன்கண்டிஷனல் லவ் ஃபார் யூ ஃபார் எட்டர்னிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி டிவிகே ஹேஷ்டேக் அண்ட் தென் குட் டைம்ஸ் ரோல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் சாருக்கு வந்து விஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களோட விஷஸ் என்ன, டிவிக்கு இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.